கர்ஸ்க் பேட்டில் ரஷ்யா ரொம்பவே இந்த உக்ரைனோட வீரர்களை ஒரு பக்கமாக நெருங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா உக்ரைனோட வீரர்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களோட உடைகளை பயன்படுத்தியும் பொதுமக்கள் மாதிரியே வேஷம் போட்டும் இந்த ரஷ்யா உக்ரைன் எல்லையை தாண்டதுக்கான சில முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்கன்றது காலையில் நம்மளோட ஒரு பதிவில் தெளிவாக பார்த்துருப்போம். இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன தெரியுமா? இருக்கக்கூடிய அந்த 80 ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றதை இன்னமும் ரஷ்யா நெருக்கி ஆல்மோஸ்ட் உக்ரைனோட அந்த கான்சன்ட்ரேஷனை, அந்த வீரர்கள் இருந்தக்கூடிய அந்த பகுதிகளை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இந்த டவுன் ஆஃப் சுட்சாவிலேருந்து ரொவான்ஷனோன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்கன்றது 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி. ஸோ அந்த இடத்துல இருந்து கிழக்கு பகுதியை நோக்கி போகிற மாதிரி 2 சின்ன சின்ன பாகங்களா இப்போ உக்ரைனோட வீரர்களை பிரிச்சது மட்டும் இல்லாம 30 நாட்டோவோட ஃபாரின் மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்றவங்க இப்போ எங்களோட வலயத்துக்குள்ள வந்திருக்காங்க. எப்போ வேணும்னாலும் ரஷ்ய படைகள் அவங்கள நெருங்குவாங்கன்றது இன்னைக்கு கிரெம்லினோட ஒரு அஃபிஷியல் செய்தியா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஒரு நைட்டுக்குள்ள இப்படி ஒரு சம்பவத்தை, குறிப்பா இந்த வீரர்களை எப்படி ரெண்டா பிரிச்சாங்கன்றதை இந்த ஒரு பதிவில் தெளிவாக பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தம்புக்ஷ வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா நம்ம பார்க்க போறது ஸ்டாமரை பத்தின செய்திகள் தான். யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் அவர்கள் ஒரு விஷயத்தை திரும்பவும் தெளிவுபடுத்திருக்காரு. இந்த கோலிஷன் ஆஃப் வில்லிங் என்ற மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பல நாடுகள் அதில் பங்கேற்றாங்க. ஆனால் அதில் இட்டாலி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆயுத உதவிகளை நான் எவ்வளவு வேணா கொடுக்குறேன், ஏன்னா ஆயுதங்களை உதவிகளாக கொடுக்கறது மூலயமா என்னோட நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னுடைய பங்குன்றது அந்த அளவுக்கு ரொம்ப ஈடுபடுதலோடு இருக்கும். ஆனால் நேரடியாக இராணுவ வீரர்களை அனுப்பக்கூடிய ஒரு திட்டத்துக்கு ஒரு பொழுதும் இட்டாலி சம்மதிக்காது. இதன் மூலயமா எங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்க நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டில் சில பிரச்சனைகள் இதன் மூலயமா ஏற்படும் சொல்லிட்டு அந்த ஒரு கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் ஆயுத உதவிகள் கொடுக்கப்படும்ன்ற அந்த ஒரு முடிவை மாற்றாம இந்த ஆட்களை அனுப்பக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை மட்டுமே அவங்க நிராகரிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதோட ஒரு அடுத்த கட்ட அப்டேட்டா இப்போ என்ன செய்தி வெளியில வந்திருக்குன்னா, குறைஞ்சபட்சம் இந்த கொலிஷன் ஆஃப் வில்லிங்ன்ற அந்த ஒரு கூட்டமைப்புல இருந்து 10,000 வீரர்களாவது மே மாசத்தோட ஆரம்பத்தில் இந்த உக்ரைனில் நிறுத்தி வைக்கப்படுவாங்க. அதாவது 10,000 அமைதி காப்பாளர்கள் இல்லை பீஸ் கீப்பர்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் உக்ரைனுக்குள்ள அனுப்பப்பட போறாங்கன்றத இந்த இடத்துல யூகே ரொம்பவே தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த ரியல் கேம் பிகின்ஸ் ஆஃப்டர் தட், அதாவது இந்த போரோட உண்மையான முகமே இந்த அமைதி காப்பாளர்கள் உள்ள போனாதான் இந்த இடத்துல ஏற்பட போகுது. இதில் யூகே தேவையில்லாமல் வந்து தலையை கொடுத்து மொத்தமாக வாங்கி கட்டிக்க போறாங்கன்னு சொல்லலாம். இந்த யூகேன்னு சொன்னதும் நாட்டோ உள்ள வராங்களா, நாட்டோன்னு சொன்னதும் இந்த ஒரு 30 நபர்களை பற்றின செய்தியை பார்க்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா மாறுது. ஆனால் அந்த 30 நபர்களை பற்றின செய்தியை பார்க்கணும்னா முதல்ல ரஷ்யா இந்த இடத்துல இந்த பேட்டில் ஃபீல்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சில நாட்களுக்கு முன்னாடி வந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ஆஃப் சுட்சாவை தாண்டி ரஷ்ய படைகள் முன்னேறி இருக்கிறத ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மேப். இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியலாக அப்டேட் பண்ண மாட்ட மேப் தான். ISW, பொலிட்டிக்கல், இன்னும் நிறைய சைட்ஸ் அவங்களோட மேப் அப்டேட்டட் மேப்பில் இதை சேர்த்துருக்காங்க. இது நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டவுன் ஆஃப் சுட்சாவில் சரியா சவுத் ஈஸ்டர்ன் சைடில் 2 பாகங்களா இந்த பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்ப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மேப்பில் பார்க்குறப்போ 2 பகுதியாக பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதை பிரிச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ்ன்ற உங்களுக்கு புரியாது. ஸோ நடந்த விஷயங்களை நான் சொல்ல ஒவ்வொன்றா இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நேற்று நள்ளிரவுல இருந்து இந்த ரஷ்ய பகுதிகள் ரொமான்ஷனோன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து கிழக்கு பகுதிகளை நோக்கி பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கிழக்கு பகுதியில் பிரிஞ்ச படைகள் அங்கே இருக்கக்கூடிய கேஸ் பைப் லைன்ஸை இந்த முறை யூஸ் பண்ணல. இந்த இடத்துல நேரடியாக இவங்களுக்கு ஒரு ஷீல்டாக மாறினது இல்லை இவங்களோட மூவ்மெண்ட்ஸை ஈஸியாக்குனது அங்கே இருக்கக்கூடிய சின்ன ஒரு மலைத்தொடரும் அடர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதிகள் தான். இதை தெளிவாக இன்னும் பார்க்கணும்னா கூகுள் எர்த் மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட வந்து கோஆர்டினேட்ஸை நான் கீழே பின் பண்ணுறேன். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினாலே உங்களுக்கு வந்துடும். இல்லைனா நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் அட்டாச் பண்ணுறேன் முன்னாடி. இதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். 2 பகுதிகளை ரஷ்ய படைகள் இந்த இடத்துல மொத்தமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா ஒலஷ்னியான்னு சொல்லக்கூடிய பகுதி, இது பிரிக்கப்பட்ட பகுதிக்கு மேலே இருக்கக்கூடியது. கீழே இருக்கக்கூடிய பகுதி பிளஷ்கோவான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இது ரெண்டையும் சரிசமமாக பிரிக்கிற அளவுக்கு ரஷ்ய படைகள் இந்த இடத்துல முன்னேறி இருக்காங்க. இதை எப்படி இவங்க சரியாக பிரிச்சாங்க, இல்லை இதெல்லாம் இவங்க கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஜியாலஜிக்கல் ஃபேக்டர், புவி சம்மந்தப்பட்ட சில உதவிகள் இருந்தால் சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூகுள் எர்த் மேப் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நேராக ரஷ்ய எல்லைக்குள்ளேருந்து அதிக மரங்கள் தொடர்ந்த ஒரு பகுதியானது உக்ரைன் எல்லைக்குள்ள வரைக்கும் போகிறது. இதே ஒரு மரங்கள் நிறைந்த பகுதி தான் இப்போ ரஷ்ய வீரர்களுக்கு ஒரு பெரிய அரணாமா இருக்குது. இல்லைனா உங்களோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு பேர் உதவியை பண்ணியிருக்குன்னு சொல்லலாம்.
சொல்லலாம். இரவு நேரங்களில் ரஷ்ய படைகளோட வீரியம்ன்றது ரஷ்ய படைகள் மட்டும் இல்லை, எப்பவுமே இரவு நேரத்தில் தொடுக்கப்படக்கூடிய போர்களுக்கு பவர் அதிகம். ஆனால் அதே நேரத்தில் எந்த அளவுக்கு வெற்றிகள் அந்த இடத்துல கிடைக்குதோ அதே அளவுக்கு அந்த இடத்துல தோல்விகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரஷ்ய படைகள் ஒரு ஃபார்வர்ட் புஷ் முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த ஒரு படலத்தை இரவு நேரத்தில் அதிகமான கமாண்டோ யூனிட்ஸோட இந்த இடத்துல தொடங்கியிருக்காங்க. இப்படி தொடங்கப்பட்டதோட விளைவு ஒரே நேரத்தில் ஆர்ட்டிலரி ஸ்ட்ரைக்ன்றது வடக்கு பக்கத்துல இருந்தும் தெற்கு பக்கத்துல இருந்து இந்த உக்ரைனோட வீரர்கள் மேல பண்ணப்பட்டதுனால குறைஞ்ச அளவுக்கு டிஃபென்ஸ் யூனிட்ஸ், ஏன்னா உக்ரைன்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய சப்ளைஸ்ன்றது 80% அதிகமாக கட் ஆயிருச்சு. இந்த மாதிரி இரு முனைகளில் இருந்தும் தாக்குறப்போ உக்ரைனோட வீரர்கள் ரெண்டா பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சைடும் நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஆகணும், இந்த சைடும் நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். இப்படி டிஃபெண்ட் பண்ற அந்த டைம்ல இந்த சென்டரா இருந்த பகுதிகளில் உக்ரைனோட கான்சென்ட்ரேஷன்றது மிஸ் ஆகுது. இப்படி மிஸ் ஆனதுக்கு அப்புறமா எக்ஸாக்டா அந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய பகுதியை பிடிச்சு ரஷ்யா இப்போ இவங்களை ரெண்டு தரப்பா பிரிச்சுட்டாங்க. ஸோ ரஷ்யா உக்ரைன் போர்ல கர்ஸ்க்ன்றது ஒரு என்சர்க்கிள்மெண்ட்டா இப்போ உக்ரைனோட வீரர்களுக்கு மாட்டல ரெண்டு பகுதியாக பிரித்து ரெண்டு பகுதிகளையும் இப்போ சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கடந்த ஒரு இரவில் மட்டும் நடந்திருக்கு. இதோட கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட் எத்தனை பேர் இறந்தாங்கன்ற செய்திகள் வெளியில் வரல. எந்த அளவுக்கு நிலத்தை இப்போ உக்ரைன் ரஷ்யா கிட்ட இழந்திருக்காங்கன்ற செய்திகளும் வெளியில் வரல. ஆனால் இப்போ அப்டேட் பண்ணப்பட்ட மேப்பை பார்க்குற வரைக்கும் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது உறுதியாகுது. இந்த இடத்துல தான் அந்த 30 வீரர்கள் பற்றின செய்தியும் வருது. இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன், ரொபான்ஷ்னாவுக்கு கிழக்கு பகுதியிலையும் ஒலன்ஷ்னான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 30க்கும் அதிகமான நாட்டோவோட ஃபாரின் மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எஃப்எம்ஐன்னு சொல்லுவாங்க. இவங்க ரஷ்யாவோட கைகள் இன்னும் சிக்கலை அவங்கள சுற்றி வளைச்சதா சொல்லியிருக்காங்க. இந்த கிளைமை வச்சது வேற யாரும் கிடையாது, ரஷ்யாவோட அஃபிஷியல்ஸே இந்த ஒரு கிளைமை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய லொகேஷன்ஸ்ன்றது எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை பகுதியில் தான் இவங்க பதுங்கி இருக்காங்க. ட்ரோன் ஃபுட்டேஜ் மூலயமா இவங்க உக்ரைனியர்கள் இல்லைன்றது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஐடென்டிட்டியை நாங்கள் இப்போ வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி வெரிஃபை பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அவங்கள உயிரோடு பிடிச்சி பிரிசனர் ஆஃப் வார்ஸா அவங்க மாற்றுன்றதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க கொல்லப்பட போகிறதில்லன்னு ஒரு செய்தியை உறுதியாக சொன்னது மட்டும் இல்லாமல் இவங்களை பிரிசனர் ஆஃப் வாராக பிடிச்சாங்கன்னா எந்த நாட்டை சேர்ந்த அதிகாரிகளாக அவங்க இருக்காங்களோ இல்லை எந்த நாட்டை சேர்ந்த குடிமக்களாக அவங்க இருக்காங்களோ அந்த நாட்டோட ரஷ்யாவில் ஒரு பெரிய டீலை முடிக்க முடியும். அமெரிக்காவோட நபராக அவங்க இருந்தாங்கன்னா இந்த பிரிசனர் ஸ்வாப் மூலியமா ரஷ்யாவோட ஆள் ஏற்கனவே அவங்க ஒருத்தவங்க அகப்பட்டிருக்கிறத இவங்களால ஈஸியாக ரஷ்யாவுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இந்த 30 நபர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்லை எந்த ஐடென்டிட்டியோட அவங்க உள்ளே வந்திருக்காங்கிற தகவல்கள் வெளியில் கிடைக்கல. ஆனால் 30 நபர்கள் உள்ளே மாட்டியிருக்காங்கிறது உண்மையாயிடுச்சு. இப்போ இரண்டாக பிரிச்சிருக்காங்கல்ல ரஷ்யா, இந்த உக்ரைனோட வீரர்களை ரெண்டு தரப்பாக பிரிச்சுட்டாங்க. இது இன்னுமே எப்படி ஒரு அட்வான்டேஜை ரஷ்யாவுக்கு கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இவங்களை அதிகமான நபர்களை ரஷ்யா கொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இவங்க வந்து இப்போ எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பொன் முட்டையிடக்கூடிய ஒரு வாத்து மாதிரி தான். இவங்கள ஒரு 1000 நபர்களை ரஷ்யா கொண்டுட்டாங்கன்னா வெறும் ஒரு பேர் மட்டும் தான் கிடைக்கும், ரஷ்யாவுக்குள்ளே வந்தாங்க அவங்களை கொண்டுட்டாங்கன்னு. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் அந்த இடத்துல இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இவங்களை இந்த இடத்துல பகடையாக மாற்றி அவங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் ரஷ்யா செய்ய வைப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த என்சர்க்கிள்மெண்ட்ன்றது இதோட முடிஞ்சிடும். இதை தாண்டி அதிகமாக ரஷ்யா நெருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு பகுதியாக இருக்கப்போ அதிகமாக வெளியில் தப்பிச்சு போகக்கூடிய நபர்களை ரெண்டாக பிரித்து அந்த என்ட்ரன்ஸை சுருக்கிட்டாங்க. எந்த வழியாக அவங்க தப்பிச்சு போனாங்களோ அதே ரெண்டாக பிரித்து சுருக்கிட்டாங்க. உள்ளே இருந்து வெளியில் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழியே கிடையாது. ஒரு ஆட்டு மந்தையை இந்த கிடமறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கத்துலலாம். ஒரு வயலில் மேய்ச்சிட்டு அதே வயலில் இந்த வட்டமாக ஒரு சின்ன வலையை போட்டு ஒரு 50லேருந்து 100 ஆடு வரைக்கும் ஒரே இடத்துல போட்டு மறிச்சு வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு ட்ராப்பை இந்த இடத்துல செட் பண்ணி அதில் வெற்றியும் கிடச்சிருக்கு. இப்போ இவங்களை இந்த இடத்துல ஷீல்டாக பயன்படுத்தி இல்லை இவங்களை இந்த இடத்துல எப்படி சொல்கிறது பெட் கட்டுற மாதிரி தான், நீ எனக்கு அதை கொடுக்கலன்னா நான் இவங்களை ஏதாச்சும் பண்ணிவிடுவேன், நீ எனக்கு அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் இவங்களை விட்டுருவேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவங்களை வச்சு ரஷ்யா பார்கெயின் பண்ண போகிறாங்க. ஸோ சும்மா இருந்தவங்க கிட்ட 10,000 சோல்ஜர்ஸை உக்ரைன் தூக்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அஃபிஷியலாக ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னப்பா கர்ஸ் பேட்டில் தோல்வின்ட்டு ஒத்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. டவுன் ஆஃப் சுட்ஸாவில் உக்ரைனோட மிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, அந்த மிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை பின்வாங்கி வர சொல்லி அங்கேருந்து திரும்ப ரீட்ரீட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம். அந்த ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் பின்வாங்கி வந்துட்டு இருக்காங்கன்னு நேற்று அஃபிஷியலாக ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உக்ரைன் என்ன பண்ணாலும் மாற்றிக்க போகிறது கிடையாது. அவங்களோட வீரர்கள் எத்தனை பேர் அவங்க இந்த இடத்துல ட்ராப்பில் சிக்க வச்சாலும் அவங்க மாற போகிறது கிடையாது. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி என்னோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கும்.